Good morning students. If cot theta plus tan theta equal to x கொடுத்திருக்காங்க, then secant theta minus cos theta equal to y கொடுத்திருக்காங்க. Prove that x square y whole power 2 by 3 minus x y square whole power 2 by 3 equal to 1. So x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. So prove that என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க x square. So x ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிட்டு அது y கூட மல்டிபிள் பண்ணணும். y வேல்யூ கூட மல்டிபிள் பண்ணணும். Then அதுக்கு பவர் 2 by 3 எடுக்கணும். அதே மாதிரி x கூட y ஸ்கொயர் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ y ஸ்கொயர் பண்ணி அந்த ரெண்டு ஆன்சரையும் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு பவர் 2 by 3 எடுக்கணும். ஸோ ரெண்டு ஆன்சரையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கணும். ஓகே, ஸோ பார்க்கலாம். கிவன்ல x ஈக்குவல் டு காட் தீட்டா பிளஸ் tan தீட்டா. ஸோ ஆல்ரெடி வி நோ தட் காட் தீட்டா ஃபார்முலா காஸ் பை சைன். ஓகே சில்ட்ரன், இது ஃபார்முலா யூ ஹாவ் டு மெமரைஸ். காஸ் தீட்டாவோட ஃபார்முலா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஓகே, இப்போ டேன் தீட்டானா அது அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்க வேண்டியது தான். காஸ் பை சைன் இருக்கு இல்லையா, காட்னா சிக்கு சி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். க்ளூ காட்டு காஸ் பை சைன். டேன்னா அது அப்படியே உல்டாவை ரிவர்ஸில் எழுதிக்கோங்க, சைன் பை காஸ். டேனோட ஃபார்முலா டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே கிளியர், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ கிராஸ் மல்டிபிள். ஸோ காஸ் எங்கே மல்டிபிள் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா, சைன் எங்கே மல்டிபிள் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. எப்படி வேணாலும் ஆர்டர் எழுதிக்கலாம், மல்டிபிளில் தானே. ஸோ டினாமினேட்டரை மல்டிபிள் எழுதிக்கணும். காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது 1. ஸோ இது இம்பார்ட்டண்டான ஐடென்டிட்டி, எல்லா சமுக்கும் யூஸ் ஆகும். ஈவன் நீங்கள் டிகிரி +2 படித்தா கூட இந்த ஐடென்டிட்டி யூஸ் ஆகும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஓகே சில்ட்ரன், ஸோ அதோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸோட வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒயோட வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகே கிளியர், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கொடுத்துருக்க y. நெக்ஸ்ட் பாருங்க, சீக்கன் தீட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்னா 1 by cos தீட்டா, பிகாஸ் சீக்கன் தீட்டாவோட ஃபார்முலா 1 by cos. ஸோ இதுக்கு எஸ்க்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்னா ஆப்போசிட் சி, சீக்கன்னா காஸ், அதுக்கு ஆப்போசிட் காஸ் வரணும் ஃபார்முலா. கொசிக்கன்னா சைன் வரும், 1 by சைன் வரும். ஸோ சீக்கனோட வேல்யூ வந்து 1 by cos தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறேன். காஸ் தீட்டாவும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 1 மைனஸ் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. காசை செஞ்சுன்னா ரெண்டு காசு என்னது காஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்க காஸ் தீட்டா அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும்ல காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஓகே, இப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு வரணும். ஸோ காசை என்ன பண்ணிடுறேன், ஈக்குவல் டு பக்கம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ் காஸ் அந்த சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் காஸ் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்திருக்கும். ப்ளஸ் காஸ் அந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன வரும், ஈக்குவல் டு பக்கம் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ஆகும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, இந்த பக்கம் காஸ் இந்த ஈக்குவல் டு பக்கம் வந்துருச்சுன்னா இந்த பக்கம் சைன் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாலே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா அதோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கீழே டிவிஷனில் காஸ் தீட்டா இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒய்யோட வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸை ஸ்கொயர் பண்ணி ஒய் கூட மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். எக்ஸை ஸ்கொயர் பண்ணி ஒய் கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ மேலே நியூமரேட்டர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரப்போகுது. ஸோ 1 கீழே டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா, சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை ஒய்யோட வேல்யூ என்னது, இப்போ இங்கே தான் கண்டுபிடிச்சோம். ஒய்யோட வேல்யூ sin square theta divided by cos theta. sin square theta divided by cos theta. So, இது x square ஓட வேல்யூ, இது y ஓட வேல்யூ. ஓகே, sin square theta கேன்சல் பண்ணிட்டேன். கிளியர், அப்போ இங்கே cos square theta இங்கே எதுவுமே இல்லைன்னா 1, இங்கே 2 இருக்கு, 1 2 + 1 வந்து 3. ஸோ மொத்தம் cos cube theta 3 cos theta இருக்கு. ஸோ 1 by cos cube theta. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரூவ் தட்டில் பாருங்கள், எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸை ஒய் ஸ்கொயர் கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதை பண்ணலாம். ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னது, 1 by cos theta sin theta. ஸோ அதை எழுதியாச்சு, இங்கே அதை எழுதியாச்சு 1 by cos theta sin theta எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் வேணும். ஸோ ஒயோட வேல்யூ எழுதுங்க. ஒயோட வேல்யூ என்னது, ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா. ஒயோட வேல்யூ sin square theta cos theta எழுதியாச்சு. y ஸ்கொயர் கேட்டிருக்காங்களே, அதனால பிராக்கெட் போட்டு மேலே ஸ்கொயர் கேட்டதுனால ஹோல் ஸ்கொயர்.
எல்லாமே நம்ம ப்ரூஃப் தட்டை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சோம், ஒய் கண்டுபிடிச்சோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஹோல் ஸ்கொயருக்குனால ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகே, 1 டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. இப்போ பாருங்கள், ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனால் இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 2s என்ன வந்துடும் 4. கீழே ஸ்கொயர் எடுத்துகிட்டு போனால் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்திருக்கும். ஓகே, ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 2s 4 வந்திருக்கும். இங்கே எதுவுமே இல்லை. ஸோ காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்திருக்கும். ஸோ இதை கட் பண்ணிடலாம். சைன் தீட்டா இங்கே மேலே ஒரு சைன் தீட்டாவை ரெடியூஸ் பண்ணிங்க. 4 இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சைன் தீட்டா போயிடுச்சுன்னா மீதி 3 சைன் தீட்டா இருக்கும். ஸோ சைன் கியூப் தீட்டா டிவைடட் பை, ஸோ இங்கே எதுவுமே இல்லைனா 1. ஸோ இங்கே ஒரு காஸ் தீட்டா, இங்கே 2 காஸ் தீட்டா, டோட்டலாக 3 காஸ் தீட்டா. ஸோ காஸ் கியூப் தீட்டா. ஓகே, கிளியர்? இப்போ என்ன பண்ண போகிறோம்? பவருக்கு வந்து 2/3 எடுக்க போகிறோம். 2 ஆன்சருக்கும். ஏன்னா 2 ஆன்சருக்கும் பவருக்கு 2/3 கேட்டிருக்காங்களே, 2/3 எடுத்துகிட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டுக்கு என்ன கிடச்சிது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு 1/cos கியூப் கிடச்சிது இல்லையா? ஸோ இதுக்கு பவர் எடுக்க போகிறோம். 1/cos கியூப் தீட்டா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு பவர் 2/3 எடுக்க போகிறோம். இங்கே பவர் என்ன போட்டுட்டேன்? 2/3. ஸோ கீழே இருக்க க்யூப்பில் 3 இருக்கு இல்லையா? டிவைடில் 3 இருக்கு. இந்த 3யோ இந்த மல்டிப்பிளில் இருக்க 3யோ கட் ஆகிடும். டிவிஷன், இது டிவிஷனில் இருக்குது, இது இங்கே மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். 2னா ஸ்கொயர் தான். ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கே 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வெறும் காஸ் தீட்டா தான். காஸ் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1/cos ஸ்கொயர் தீட்டா தான். ஓகே, ஸோ இந்த வேல்யூ ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை 2/3 பண்ண போகிறோம். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம 2/3 பண்ண போகிறோம். sin cube theta divided by cos cube theta, x y square ஆன்சர். ஓகே, பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2/3. ஸோ இதுக்கு பவர் 2/3 போட போகிறோம். ஸோ சைன் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டா. ஓகே, ஸோ இந்த வேல்யூ இங்கே பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. கிளியர்? எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டா. ஸோ இதுக்கு 2/3 எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பவர் என்ன போட்டாச்சு? 2/3 போட்டாச்சு. ஓகே, ஸோ இங்கே என்னது? சைன் கியூப் இருக்குது, இங்கே காஸ் கியூப் இருக்குது. ஸோ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஓகே, கிளியர்? ஸோ இது நீங்கள் புரியலன்னு நீங்கள் ஹோல் கியூப் கூட எழுதிக்கலாம். சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இதுக்கு கியூப் இருக்குது, இதுக்கு கியூப் இருக்கு இல்லையா? இதை ஹோல் கியூப் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன போட்டுக்கலாம் நீங்கள்? 2/3. ஸோ இந்த 3 மல்டிப்பிள் இருக்குது, இந்த 3 டிவிஷன் இருக்குது. ஸோ 3 and 3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ 3 and 3 கேன்சல் ஆகிடும். மேலே என்ன இருக்குது? பேலன்ஸ் 2 இருக்குது. ஸோ 2னா ஸ்கொயர். சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர், காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 2 ஆன்சர் கிடச்சிச்சு. 2 ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். ப்ரூஃப் தட்டில் அதான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? கீழே சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3க்கு 1/cos ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ 1/cos ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மைனஸ், ஸோ இதுக்கு என்ன சால்வ் பண்ணோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் சேமாக இருக்குது இல்லையா? ஸோ டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு டினாமினேட்டர் போட்டுட்டோம். காமனாக ஒரு டினாமினேட்டர் யூஸ் பண்ணியாச்சு. மேலே என்ன இருக்குது? 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. 1 - sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. கீழே சேமாக இருக்குது. ஸோ காமனாக ஒன்று போட்டுட்டேன். மேலே 1 - sin ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுட்டேன். நம்ம ஆல்ரெடி நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதோட வேல்யூ என்னது? 1. ஓகே, ஸோ 1 - sin ஸ்கொயர் தீட்டா வந்திருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 பக்கத்தில் சைன் வருது இல்லையா? அதனால சைனை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ 1 ப்ளஸ் சைன் அந்த சைடு போயிடுச்சுன்னா -sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் மட்டும்தான் மீறும். ஸோ 1 - sin ஸ்கொயர் தீட்டானா அதுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு 1 கிடச்சிச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க? இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கணும்னு கேட்டாங்க. ஸோ அது ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ கொஷின் பாருங்கள். கொஷினில் கேட்டிருந்தாங்க 1 கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.